பீகாரில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் இந்திய ஜனநாயகத்தின் ஆணிவேரையே அசைக்குமா என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. இது குறித்த தொகுப்பை பெருஞ்செய்தியாக தற்போது பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு வருகிறது. இது வழக்கமான வாக்காளர் பட்டியல் திருத்தம் போன்றது அல்ல. வாக்காளர் பட்டியலை முற்றிலும் புதிதாக உருவாக்கும் முயற்சி. இப்பட்டியலிடம் பெற கேட்கப்படும் ஆவணங்கள் தான் ஒட்டுமொத்த பிரச்சினைக்கு தொடக்க புள்ளி. ஒருவர் வாக்காளராக வேண்டும் என்றால் அவர் தனது இந்திய குடியுரிமையை அவரே நிரூபிக்க வேண்டும். 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்து கொண்டவர்கள் குடியுரிமை நிரூபிக்க பிறப்புச் சான்றிதழ், பாஸ்போர்ட் நகல் ஆகிய ஆவணங்களை அளிக்க வேண்டும். இது கணிசமானோரிடம் இருக்க வாய்ப்பில்லை என்பதால் இளம் தலைமுறையினர் வாக்காளர்கள் பலர் பட்டியலில் இணைவது கேள்விக்குறிதான். குறிப்பாக புலம்பெயர்ந்தோர், நாடோடிகள், வீடின்றி வசிப்போர் என பலருக்கும் வாக்குரிமை இல்லாத பேரவலம் ஏற்படக்கூடும். இப்போதே 52 லட்சம் பேர் நீக்கப்பட்டு விட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தகுதியுள்ள வாக்காளர்கள், குறிப்பாக இந்திய குடிமகன்களுக்கு மட்டுமே வாக்குரிமை தருவதே இத்திட்டத்தின் நோக்கம் என அரசு தரப்பு கூறுகிறது. வங்கதேசம் போன்ற வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து விட்டதாகவும் அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று வாதிடுகிறது அரசு. ஆனால் தங்களுக்கு எதிரானவர்களை நீக்கிவிட்டு ஆதரவானவர்களை சேர்ப்பதற்கான முயற்சியே இது என எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுகின்றன. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கில் ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை போன்றவற்றை வாக்காளருக்கான தகுதியாக ஏற்க முடியாது என்றும், இவை அடையாள சான்றுகள் மட்டுமே என்றும், குடியுரிமையை நிரூபிக்கும் சான்றுகள் அல்ல என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சிறப்பு திருத்த நடவடிக்கை பிற மாநிலங்களிலும் நடைபெறும் என்று கூறியுள்ளது தேர்தல் ஆணையம். இதனால் பிறப்புச் சான்று, பாஸ்போர்ட் இல்லாத பலர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற இயலாத நிலை நாடெங்கும் ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்வரும் அபாயங்களை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக குரல் எழுப்பி வருகின்றனர். ஜனநாயகத்தின் அச்சாணியே வாக்காளர்கள்தான். அவர்களில் பலர் குறிவைத்து நீக்கப்படுவது ஜனநாயகத்திற்கான பேரச்சுறுத்தலாக மாறுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.